இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரிக்கு வருகை தந்த புதிய துணைநிலை ஆளுநர். முதலமைச்சர், சபாநாயகர், அமைச்சர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு. காவல்துறை தலைமை இயக்குநர் அலுவலகம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்ட காவலர் மனைவி. புதுச்சேரியில் பரபரப்பு. பாஜக அமைச்சருடன் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவப்பு ரேஷன் அட்டை குறித்து காரசார விவாதம். அமளி துமளியானது புதுச்சேரி கூட்டத்தொடர். குண்டும் குழியுமாக காணப்படும் 100 அடி சாலை. சமூக ஆர்வலர் கேள்வியால் பரபரப்பு. உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்கர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரிக்கு வந்த புதிய துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்க உள்ள கைலாசநாதனுக்கு முதலமைச்சர், சபாநாயகர் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். தெலுங்கானா ஆளுநராகவும் புதுவையில் துணைநிலை ஆளுநராகவும் பதவி வகித்து வந்த தமிழிசை சவுந்தரராஜன் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டதால் ஆளுநர் பதவியை கடந்த மார்ச் மாதம் ராஜினாமா செய்தார். அவருக்கு பதிலாக ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக பதவி வகித்து வந்த தமிழகத்தைச் சேர்ந்த CP ராதாகிருஷ்ணனுக்கு கூடுதல் பொறுப்பாக தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி ஆளுநர் பதவி வழங்கப்பட்டது. தற்போது அவர் மகாராஷ்டிரா மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து கடந்த 27ஆம் தேதி புதுவையின் புதிய துணைநிலை ஆளுநராக கைலாஷ் நாதனை ஜனாதிபதி திரௌபதி முர்மு நியமித்தார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள கைலாசநாதன் ஜூலை 7ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். இதையடுத்து ஜூலை 6ஆம் தேதி புதுச்சேரிக்கு வந்த அவரை முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், திருமுருகன், சாய் ஜே சரவணகுமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர், அரசு செயலர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் புதிதாக பொறுப்பேற்க உள்ள துணைநிலை ஆளுநரை பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். ஜூலை 7ஆம் தேதி கவர்னர் மாளிகையில் பதவியேற்பு விழா நடைபெறவுள்ளது. பதவியேற்பு விழாவையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் காவல்துறை உயர் அதிகாரி மீது அளித்த புகார் குறித்து நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து காவல்துறை தலைமை இயக்குநர் அலுவலகம் முன்பு காவலர் மனைவி தர்ணாவில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி IRBN காவல்துறை உதவி துணை ஆய்வாளராக பணியாற்றி வருபவர் சந்திரன். கடந்த மாதம் இவர் தனது உயர் அதிகாரியிடம் மருத்துவ விடுப்பு கேட்டுள்ளார். அதற்கு அந்த உயர் அதிகாரி விடுமுறை தர வேண்டும் என்றால் அவருக்கு சில விஷயங்களை செய்து தர வேண்டும் என கூறியதாக தெரிகிறது. இதனால் மன உளைச்சல் அடைந்த சந்திரன் இதுகுறித்து காவல்துறை தலைமை இயக்குநரிடம் புகார் அளித்துள்ளார். ஆனால் அந்த புகார் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனிடையே அந்த உயர் அதிகாரி சந்திரனுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்து வருவதாக கூறப்பட்டது. இதையடுத்து சந்திரனின் மனைவி ஆர்த்தீஸ்வரி காவல்துறை தலைமை இயக்குநரை சந்தித்து மனு அளிக்க முயற்சி செய்துள்ளார். ஆனால் அவருக்கு பார்க்க அனுமதி மறுக்கப்பட்டு அவர் அலைக்கழிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதில் மனவேதனை அடைந்த ஆர்த்தீஸ்வரி காவல்துறை தலைமை இயக்குநர் அலுவலகத்தின் முன்னால் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த பெரியகடை காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெய்சங்கர் மற்றும் பெண் காவலர்கள் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று பேச்சுவார்த்தை நடத்தலாம் என கூறி பெரியகடை காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் சிவப்பு ரேஷன் கார்டு விவகாரம் குறித்து பாரதிய ஜனதா அமைச்சருடன் சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் கடும் அவளி நிலவியது. புதுச்சேரி சட்டசபையின் 15வது கூட்டத்தொடரின் 6ஆம் நாள் பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்றது. சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் PR சிவா, குடிமைப்பொருள் வழங்கல் துறையில் தகுதியில்லாதவர்களுக்கு சிவப்பு நிற அட்டை வழங்கப்பட்டுள்ளது, இதில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளது என்று குற்றம் சாட்டினார். அதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார், இதை தான் வன்மையாக கண்டிப்பதாகவும் தகுதியுள்ளவர்களுக்குத்தான் சிவப்பு நிற அட்டை வழங்கப்பட்டுள்ளது, காழ்ப்புணர்ச்சி காரணமாக சட்டமன்ற உறுப்பினர் என் மீது குற்றம் சாட்டுகிறார் என்று தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து பேசிய திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம், தனிநபர் வருமானம் 2,80,000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. ஆனால் மொத்தம் உள்ள 3,50,000 ரேஷன் கார்டுகளில் 1,67,000 கார்டுகள் சிவப்பு அட்டைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி பார்த்தால் ஏழைகள் அதிகமாக இருக்கிறார்கள். இதில் எது உண்மை என்று தெரிய வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பேசும்போது,
தனது தொகுதியில் 500க்கும் மேற்பட்டோருக்கு சிவப்பு நிற அட்டை வாங்கிக் கொடுத்துள்ளதாகவும் தகுதியானவர்களுக்கு மட்டும்தான் தான் வாங்கிக் கொடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். அதையும் மீறி தனது தொகுதியிலேயே தனக்கும் தெரியாமல் பலருக்கு சிவப்பு நிற அட்டை வழங்கப்பட்டுள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், தற்போது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைப்பவர்கள் அப்போது ஏன் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கவில்லை என்றும், முறைகேடு நடந்திருந்தால் தன்னிடம் புகார் அளித்திருக்க வேண்டியதுதானே என்றும் கேள்வி எழுப்பினார். இதையடுத்து அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரு சேர பிரச்சினையை கிளப்பி பேசியதால் அவையில் கடும் அமளி ஏற்பட்டது. தொடர்ந்து சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பேசும்போது, சிவப்பு நிற அட்டை பெற தொகுதிதோறும் புரோக்கர்கள் இருந்தார்கள். 15,000 ரூபாய் பணம் வாங்கிக் கொண்டு அட்டை வழங்கியுள்ளனர். இதனை யாரும் மறுக்க முடியாது என்றும், வேண்டுமானால் சிபிஐ விசாரணைக்கு அமைச்சர் தயாரா என்றும், இது தொடர்ந்து விசாரணை வைக்க வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பினார். மேலும் இதுபோன்ற முறைகேடுகளை தடுக்க ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வழங்க வேண்டும் என்றும் விவாதத்தின் போது தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து பேசிய சபாநாயகர் செல்வம், இது தொடர்பாக ஆய்வு செய்து முதலமைச்சர் உரிய பதிலளிப்பார் என்று தெரிவித்தார். மரப்பாலம் 100 அடி சாலை மேம்பாலத்தில் சாலையில் காரைகள் அடியோடு பெயர்ந்து குண்டும் குழியுமாக காணப்படுவது குறித்து சமூக ஆர்வலர் சுத்தம் சுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரியைச் சேர்ந்த சமூக ஆர்வலரான சுத்தம் சுந்தரராஜன், இவர் இயற்கைக்கு மாறாக என்ன ஒரு குறை நடந்தாலும் அதனை அரசுக்கும் அதிகாரிக்கும் சுட்டிக்காட்டி மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிறார். இவரது போராட்டத்திற்கு அதிகாரிகளும் செவிசாய்த்து உடனடியாக அந்த குறைகளை சரி செய்தும் உண்டு. சில நேரங்களில் கண்டுகொள்ளாமல் போவதும் உண்டு. இதுபோன்ற பல்வேறு போராட்டங்களை நடத்தி மக்கள் பிரச்சினைகளை அதிகாரிகளுக்கு சுட்டிக்காட்டி வெற்றியும் கண்டுள்ளார். இந்நிலையில் மரப்பாலம் அருகே உள்ள 100 அடி சாலை மேம்பாலத்தின் சிமெண்ட் ரோட்டில் உள்ள காரைகள் பெயர்ந்து அடிக்கடி ரோடு குண்டும் குழியுமாக காணப்படும். சில நேரங்களில் பாலத்தின் மேல் உள்ள கம்பிகள் தெரியும் அளவிற்கு பள்ளங்கள் ஏற்படும். அவ்வப்போது சிமெண்ட் வைத்து பூசி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சாலையை சரி செய்து வந்தனர். ஆனால் தொடர்ந்து 2 வருடத்துக்கு மேலாக இதே நிலை நீடித்ததால் தற்போது சிமெண்ட் சாலையில் தார் சாலை போடப்பட்டது. இந்த தார் சாலையிலும் தற்போது வாகனங்கள் செல்லும்போது பள்ளங்கள் ஏற்பட்டதை அறிந்த சமூக ஆர்வலரான சுத்தம் சுந்தரராஜன் 100 அடி சாலை மேம்பாலத்திற்கு சென்று சாலையில் இருந்த பள்ளத்தை சுட்டிக்காட்டி கையில் இருந்த பேப்பரில் எச்சில் தடவி ஒட்டி அதிகாரிகளுக்கு பாடம் எடுத்தார். யார் வீட்டு காசு செலவாகிறது, தங்கள் பணம் மக்கள் வரிப்பணத்தை எதற்காக இப்படி செலவு செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளை கண்டித்த இவர், பாலம் கட்டியதில் மிகப்பெரிய முறைகேடு ஊழல் நடந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் மழை பெய்யும் போது சாலைகளில் உள்ள மழைநீர் செல்லும் வழிகளையும் தார் சாலையால் மூடப்பட்டுள்ளதால் அதையும் சுட்டிக்காட்டி சிமெண்ட் சாலை மீது தார் சாலை போட்ட விஞ்ஞானி யாருடா என்று அவர் சுட்டிக்காட்டும் வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. முதலார்பேட்டையில புதுச்சேரி மாநிலத்துல முதலா கட்டின முதலார்பேட்டை பாலம், ரயில்வே பாலம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி கட்டி முடிச்ச ஒரு 6 மாசத்துலயே அங்கங்க கிராக் இருந்தது சொன்னோம். பாலம் சரியில்லை, கட்டணம் சரியில்லை, சரியானபடின்னு. இன்னைக்கு அங்கங்க கிராக்கா இருந்து சிமெண்ட் எல்லாம் பேத்துக்கின்னு கம்பி கிம்பெல்லாம் வெளியே தெரிஞ்சவொன்னே என்ன பண்ணாங்க, இது மேல, அதாவது முழு பூசணிக்க சோத்துல மறைக்கிற மாதிரி இது மேல தார் ரோடு போட்டிருக்காங்க. எங்கேயுமே நடக்காது, உலகத்துல எங்கேயுமே நடக்காது, இந்தியாவில எங்கேயுமே நடக்காது. புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் மின்துறை குறித்து பேசுவதற்கு தனக்கு அவகாசம் அளிக்காமல் முடக்கப்படுவதாக சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் பட்ஜெட் மீதான விவாதம் காரசாரமாக நடைபெற்று வருகிறது. ஜூலை 6ஆம் தேதி நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரை அடுத்து காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் மின்துறை தனியார் மயமாக்கப்படாது என்று தற்போதைய ஆளும் கட்சி தெரிவித்து வரும் நிலையில் மின்துறை குறித்த டெண்டருக்கு நீதிமன்றத்தில் அவகாசம் கோரியுள்ளது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் மின்துறை தனியார் மயமாக்கப்படக்கூடாது என்பது குறித்து பேச தனக்கு அவகாசம் அளிக்காமல் முடக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். எனவே மின்துறை தனியார் மயமாக்கப்படாது என்பது குறித்து தற்போதைய சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்பதே தங்களின் கோரிக்கையாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் சிவப்பு ரேஷன் அட்டை வழங்குவதில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். உண்மையான பயனாளிகளை கண்டறிஞ்சு நான் சிவப்பு கார்டு ஃபார்ம் அனாவசியமா கொடுக்கறது இல்லை, அவங்களோட உண்மையான தகுதி அறிஞ்சா அந்த ஃபார்மை கொடுத்து வரோம். ஆனா அவர் சொல்றாரு, உங்க தொகுதியில இவ்வளவு கார்டு நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்றாரு. அதை என்னையே போய் கேன்சல் பண்ண சொல்றாரு. தொகுதி மக்கள் வாங்குறது போய் நான் எப்படி தடுக்க முடியும்? இவங்க அதிகாரியை வச்சு உண்மையான பயனாளிகளை கண்டறிஞ்சு தான் அவங்க கொடுக்கணும். ஆனா இவங்க முறைகேடா கொடுத்துருக்கிறது உண்மை. ஏன்னா எவ்வளோ பேர் புரோக்கருங்க ஒரு சில இதுல என்கிட்ட கையெழுத்து கேட்க வருவாங்க. நான் எனக்கு சம்மந்தம் இல்லாத ஆட்கள் அந்த ஃபார்ம் எடுத்துட்டு என்கிட்ட ரெக்கமெண்டேஷன் கேட்பாங்க. நான் அதை போட மாட்டேன். ஆனால் எனக்கு தெரியாமலே அந்த வேலை நடந்துருக்குது. அப்போ அலுவலகத்தில்
தவறு நடக்குது. அது யார் மூலமா நடக்குதுன்னா நமக்கு தெரியாது. 7வது ஊதிய உயர்வை புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்தில் அமல்படுத்த வலியுறுத்தி பிஆர்டிசி கூட்டு போராட்டக் குழுவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் தினக்கூலி மகளிர் நடத்துனர் மற்றும் ஒப்பந்த ஓட்டுநர் நடத்துனர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். நிலுவையில் உள்ள 91% டிஏவை உடனடியாக வழங்க வேண்டும். விடுபட்ட எம்ஏசிபி மற்றும் இதுவரையில் வழங்கப்படாமல் உள்ள 2வது எம்ஏசிபியை காலதாமதமின்றி வழங்க வேண்டும். 7வது ஊதிய உயர்வை மற்ற துறைகளில் அமல்படுத்தியது போன்று சாலை போக்குவரத்து கழகத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பிஆர்டிசி கூட்டு போராட்டக் குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 100 அடி சாலை போக்குவரத்து துறை அலுவலகம் நுழைவு வாயில் முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு போராட்டக் குழு ஒருங்கிணைப்பாளர் சக்தி சிவம் தலைமை தாங்க அங்காளன், ராஜேந்திரன், திருக்குமரன், பாஸ்கரன், ஜெயசீலன், ரமேஷ், வீரப்பன் உள்ளிட்ட சுமார் 100க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொழிலாளர்களுக்கு வேலை வழங்கப்படும் என்று வாக்குறுதி கூறியும் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பண பலன் இங்கே வேலை செஞ்சுக்க வேண்டிய பண பலன் கிடைக்கவில்லை. அதுக்கும் அதை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. மேலும் அனைத்து பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக முடிவு ஏற்படவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்டமான வாயிற் கூட்டம், உண்ணாவிரதம், சட்டசபை நோக்கி பேரணி போன்ற போராட்டங்கள் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளோம். புதுச்சேரி இளங்கோ பவுண்டேஷன் சார்பில் வழங்கப்பட்ட காய்கறிகளை ஏராளமான பொதுமக்கள் வரிசையில் நின்று வாங்கிச் சென்று பயன்பெற்றனர். மனிதர்கள் இயல்பாகவே மனிதநேயம் கொண்டவர்கள் என்பதால் தான் மானுடம் என்பதன் பொருளாக மனிதர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைகளில் மனிதர்களிடம் மானுடம் வழிபடுகிறது. இதன் ஒரு பகுதியாக கடந்த கொரோனா காலகட்டத்தில் பொதுமக்கள் உணவுக்காக பல்வேறு சிரமம் அடைந்ததை அடுத்து அவர்களின் நிலையை தம்மால் இயன்றவரை தீர்க்கும் முயற்சியில் இளங்கோ பவுண்டேஷன் ஈடுபட்டுள்ளது. கொரோனா காலகட்டத்தில் 20 வகையான முளைக்கட்டிய தானியங்கள் சேர்க்கப்பட்ட மூலிகை கஞ்சி வழங்கப்பட்டது. மேலும் மூலிகை கீரை மற்றும் காய்கறிகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. கொரோனா காலகட்டத்தில் வாரத்தில் 3 நாட்கள் வழங்கப்பட்டு வந்த இந்த வழக்கம் தற்போது வாரத்தில் 2 நாட்கள் செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் பாலாஜி திரையரங்கம் அருகே பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் விவசாயத்தையும் ஊக்குவிக்கும் விதமாக விவசாயிகளிடமிருந்து காய்கறிகள் வாங்கப்பட்டு 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் சத்தான உணவுகளை சாப்பிட்டு நலமோடு வாழ வேண்டும் என்ற கொள்கையோடு தரமான காய்கறிகள் வழங்கப்பட்டது. இந்நிலையில் ஆகஸ்ட் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சுரைக்காய், கொத்தவரங்காய், வெண்டைக்காய், பாகற்காய், முருங்கை, புடலை உள்ளிட்ட பல்வேறு காய்கறிகளை பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று மகிழ்ச்சியோடு வாங்கிச் சென்றனர். நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு புதுச்சேரி அரசே நேரடியாக ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு ஊதியம் மற்றும் பென்ஷன்களை புதுச்சேரி அரசே நேரடியாக வழங்கிட வேண்டும். 2016ஆம் ஆண்டு அமல்படுத்திய 7வது ஊதியக் குழுவின் நிலுவைத் தொகையை வழங்கிட வேண்டும். ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பணி கொடைகள் உடனடியாக வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்டக் குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கூட்டு போராட்டக் குழு தலைவர் வேளாங்கண்ணிதாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6390 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 845 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.